எங்களது ரோட்டரி மாவட்டம் 3212-இன் வருங்கால ஆளுநர் ரொட்டேரியன் மேஜர் டோனர் டிஜிஎன் இன்ஜினியர் தினேஷ் பாபு அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த விழாவுக்கு ஒரு பார்வையாளனாகத்தான் வந்தேன். வந்த இடத்துல திடீர்னு நீங்கள் மேடைக்கு வரணும்னு அழைச்சிட்டாங்க. அதற்கு முதற்கண் இந்த பள்ளி நிர்வாகத்திற்கு நான் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். டீச்சிங் இஸ் தி நோப்லஸ்ட் ப்ரொஃபஷன். ஆசிரியர் பணி ஒரு அறப்பணின்னு சொல்லுவாங்க. டீச்சர்ஸ் நீட் டு பி இன்டலெக்சுவல்ஸ். அறிவார்ந்தவர்களாக ஆசிரியர்கள் இருக்க வேண்டும், அதில் சந்தேகம் இல்லை. அப்பார்ட் ஃப்ரம் தட், டீச்சர்ஸ் should have infinite patience and love. அது முக்கியம் என்று சொல்கிறார். இன்ஃபினிட் பேஷன்ஸ்னா, இன்ஃபினிட்னா அளவில்லை, அதுக்கு ஒரு லிமிட் இல்லை. பேஷன்ஸ்னால் பொறுமை. அளவில்லாத பொறுமையும் அளவில்லாத அன்பு காட்டும் தன்மையும் டீச்சர்ஸ்க்கு இருக்கணும்னு சொல்கிறேன். அது இந்த காலத்தில் பார்ப்பது மிக அரிதாக இருந்தாலும் அந்த குவாலிட்டிஸை நான் இன்றைக்கி இந்த பள்ளி வேலை பார்க்கக்கூடிய டீச்சர்ஸ்கிட்ட நான் பார்த்தேன். உண்மையிலே இந்த பள்ளியிலே வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களை பாராட்ட வேண்டும். ஏன்னா சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது தான் கஷ்டம். வளர்ந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிடலாம், அரட்டிடலாம், ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். ஆனால் சின்ன குழந்தைகளை நாம் புரிய வைக்கணும்னா அதற்கு ஆசிரியர்களுக்கு ரொம்ப பொறுமை வேணும். அந்த பேசிக் குவாலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கணும். இருந்தால் தான் அந்த டீல் பண்ண முடியும். அதை இந்த ஆசிரியர்களிடம் நான் கண்ணுற்றேன். மிகவும் மகிழ்ச்சி. இந்த பள்ளியினுடைய தாளாளர் எனக்கு 2018 நான் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீவில்லிபுத்தூருடைய பிரசிடெண்ட்டாக இருந்தபோது அந்த பள்ளிக்கு அடிக்கடி நான் சென்று பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். அப்போதிருந்து அவர் பழக்கம். அதிகம் பேச மாட்டார், அன்பானவர். தன்னுடைய புன்முறுவலிலேயே சில பதில்களை சொல்லிடுவார். அப்படிப்பட்ட ஒரு பண்பாளர். இதற்கு முன்னால் நான் இந்த நிகழ்ச்சியிலே பார்வையாளராக கலந்து கொண்டிருக்கிற போது அவர் இந்த வரவேற்புரை நிகழ்த்தும் போது he got emotional. அதே மாதிரி இந்த வருஷமும் நான் பார்த்தேன். அதை வாசிக்கும்போது, அதை சொல்லும்போது இமோஷனலாக ஆயிட்டார். தட் ஷோஸ் ஹிஸ் அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் தி இன்ஸ்டிடியூஷன். இந்த நிறுவனத்தின் மேல் அவர் கொண்டுள்ள ஒரு ஈடுபாடு, அதாவது ஒன்றென கலந்த மாதிரி ஒரு தன்மை. இந்த நிறுவனத்தை அவர்களுடைய பெற்றோருடைய ஆசையோடு நடத்தி கொண்டிருப்பதாக சொல்கிறார். அதை உண்மையிலே நாம் பார்த்த அளவில் உணர்கிறோம், உள்ளத்தால் உணர்கிறோம். இப்படிப்பட்ட இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளை நல்ல டீச்சர்ஸ் ஸ்ட்ரெஸ் எடுத்து ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி நல்லா கொண்டு வர்றாங்க. இந்த நிறுவனம் மென்மேலும் பல்லாண்டு காலம் சிறப்புற திகழ்ந்து பல நூற்றாண்டுகள் இந்த ஆண்டு விழாவை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.